உசிலம்பட்டியில் இந்த காவலர் கொலை தொடர்பாக இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டு முதலமைச்சர் அதில் விளக்கம் அளித்து வருகிறார். பரபரப்பான காட்சிகளும் கூட அரங்கேறி வருகின்றன. இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்களை உட்கார்ந்து சட்டசபையில் அமளி. அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. இந்த உசிலம்பட்டி விவகாரம் சட்டமன்றத்தில் எழுப்பப்படவே முதலமைச்சர் அதற்கு விளக்கம் அளிக்க எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்ற உத்தரவிட்டிருக்கிறார். இதை பற்றி மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், ஓவற்றியும். சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்ற பிறகு நேரமில்லா நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து உசிலம்பட்டி தொடர்பாக கவன ஈர்ப்பு பேசுவதற்கு முயற்சித்தார். அப்போது சபாநாயகர் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக சபாநாயகர் அறைக்கு வருகை ஒரு பொருள் குறித்து பேச வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு தற்போது இந்த விவகாரத்திற்கு முயற்சி செய்கிறீர்கள், இது குறித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இன்று மானிய கோரிக்கை விவாதத்துல பதிலுரையை துணை முதலமைச்சர் வழங்க உள்ள நிலையில 6 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விவாதம், மானிய கோரிக்கை மீது விவாதங்களும் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவாதம் இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்தார்.